நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் மீண்டும் புதிய உச்சம் தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 68,480 ரூபாயை எட்டியது. அண்ணன் ராம்குமாரின் மகன் பெற்ற கடனை நீங்கள் கட்டலாமே என நடிகர் பிரபுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கடனுக்கு பொறுப்பேற்க முடியாது என பிரபு தரப்பு பதில். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு 7ஆம் தேதி குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை. திருப்பணிகள் முடியவில்லை என்பதால் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. அவசர நிலை பிரகடனம் அமலில் இருக்கும் போது கச்சத்தீவு ஒப்பந்தமானது போடப்பட்டதால் அது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. பெருவாரி வழக்கின் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி மக்களவையில் TR பாலு பேச்சு. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு. யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நிலையில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு. மன்னார்குடியில் விநாயகர் கோயிலில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய செயல் அலுவலர் கைது. திருக்கொள்ளிக்காடு கோயில் எழுத்தருக்கு பதவி உயர்வு தருவதாக கூறி லஞ்சம் பெற்றபோது சிக்கினார். ஆந்திராவின் சத்யசாய் மாவட்டத்தில் கோயிலுக்குள் புகுந்த கரடி கும்பல். சைரன் ஒலித்ததால் அதிர்ச்சி அடைந்து வனத்திற்குள் திரும்பிச் சென்றனர். சேலத்தில் 38 ஆண்டுகளாக குத்தகை தொகை தராமல் மாநில அரசின் நிலத்தை பயன்படுத்தி வரும் மத்திய அரசு நிறுவனம் 1609 கோடி ரூபாய் நிலுவை இருப்பதாக நோட்டீஸ் அனுப்பிய கனிம வளத்துறை. நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக செப்டம்பருக்குள் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு விரைவில் 4000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உதகை, கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கான வாகன கட்டுப்பாடு உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வக்ஃப் மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என அதிமுகவின் SP வேலுமணி வலியுறுத்தல். சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என பாமகவின் GK மணி கோரிக்கை. சேலத்தில் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பட்டுக்கோட்டையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை. தர்பூசணி தொடர்பான அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு என அன்புமணி குற்றச்சாட்டு. மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டத்தின் கீழ் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதித்த ட்ரம்ப். இந்தியா 52% வரி விதிக்கும் நிலையில் அமெரிக்கா குறைந்த அளவே வரி விதிப்பதாகவும் பேட்டி. India very tough, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் தொடர்பாக பாஜக MP அனுராக் தாக்கூர் முன்வைத்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் தான் பதவி விலக தயார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சவால் விடுத்துள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு வைக்கப்பட்டது. நள்ளிரவில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவை அவசரகதியில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதனிடையே வக்ஃப் வாரிய சொத்துக்களை தான் அபகரித்ததாக மக்களவையில் பாஜக MP அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம் தெரிவித்தார். தன் மீதான குற்றச்சாட்டை அனுராக் தாக்கூர் நிரூபித்தால் தான் பதவி விலக தயார் என்றும் கார்கே சவால் விடுத்தார்.
If Sri Thakur cannot prove his allegation, he has no right be in parliament. He should resign. I see. And if it is proved, I will resign. Even if he proves a 1 acre of walk land is occupied by me or my children, it is my challenge. மல்லிகார்ஜுன கார்கே மீதான குற்றச்சாட்டு மற்றும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து 2 அவைகளிலிருந்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதல் பெய்து வரும் கனமழையால் 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 4000 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் காலை முதல் விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம், காணை, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் செஞ்சியில் உள்ள நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனையடுத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கூரைகளை அமைக்க வேண்டும், விற்பனை கூடத்தில் மழைநீர் வெளியேற வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கங்களாஞ்சேரி, நீலக்குடி, எட்டியலூர், வண்டாம்பாளையம், பெரும்புகலூர், விக்கிரவாண்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளான வையூர், அண்ணாமலை நகர், வண்டிகேட் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. உதகை சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாரல் மழை பெய்தது. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேற்று முதல் மந்தமான வானிலை நிலவிய நிலையில் இன்று பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. தலைஞாயிறு, கீழையூர், திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக மழை பெய்தது. குளப்பாடு, கச்சநகரம், சிதாய்மூர், நத்தப்பள்ளம், நீர்முளை, எட்டுக்குடி, திருக்குவளை, வாழக்கரை, வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. மழை ஓரளவுக்கு இந்த குளிர்ச்சியாக இருக்கும் தான், இருந்தாலும் இப்போ உள்ள கோடை காலத்துக்கு வந்து இது தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அங்கங்கே தண்ணி நிற்கிது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. போக்குவரத்துக்கும் ஓரளவுக்கு இடைஞ்சலாக இருக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான கெங்கவல்லி, நடுவலூர், தலைவாசல், வீரகனூர், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதேபோன்று சேலம் ஏற்காட்டில் மிதமான மழை பெய்தது. சேலம் மாநகர பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேப்பனஹள்ளி, மகாராஜகடை, காவேரிப்பட்டினம், நாரளப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம், ஐயூர், சிலம்பூர், முள்ளுக்குறிச்சி, ஆதனக்குறிச்சி, ஆர்எஸ் மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிறுகுன்றம், திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. ஓரிரு தினங்களில் அவை முளைத்து வீணாகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கனமழையால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வாளி மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பலத்த காற்றும் வீசியது. அதனைத் தொடர்ந்து சோலார், சின்னியம்பாளையம், லக்காபுரம், போக்குவரத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான கொடையாஞ்சி, செட்டியப்பனூர், பெரியப்பேட்டை, வள்ளிப்பட்டியில் மிதமான மழை பெய்தது. ஏலகிரி மலையை சுற்றியுள்ள முத்தனூர், பழக்கணியூர், மங்கலம், நிலாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வெப்பம் தணிந்ததுடன் குளிர்ந்த காற்று வீசுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே காலை முதல் வெயில் இன்றி மேகமூட்டத்துடன் இதமான சூழல் நிலவியது. பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இருள் சூழ்ந்து இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர்.
தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தங்களது சொத்து பட்டியலை பொதுவெளியில் வெளியிட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முடிவெடுத்துள்ளனர். அண்மையில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக தீப்பிடித்து எரிந்ததாக சர்ச்சை எழுந்தது. இந்த விவகாரம் குறித்து நீதித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பணம் தீப்பிடித்த விவகாரத்தில் எரிந்த பணம் தனக்கு சொந்தமானது இல்லை என்று யஷ்வந்த் வர்மா மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நீதித்துறையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் சில முன்னெடுப்புகள் செய்வது குறித்து டெல்லியில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை நடத்தினர். அந்த கூட்டத்தில்